அனைவருக்கும் வணக்கம். வித்யாகாரகரான புதன் உச்சம் பெறுவதால் மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன? மேலும் குறிப்பாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உச்சபட்ச யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் பல்வேறு வகையான நன்மைகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. ஏனென்றால் தைரியாதிபதியும் பூனரோக சத்ருஸ்தானாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூனரோக சத்ருஸ்தானத்தில் ராசியின் உச்ச அதிபதியுடன் இணைந்து அங்கு உச்சம் பெறுகிறாருங்க. அது மட்டுமல்லாது ஆட்சி பலமும் பெறுகிறார். மேலும் இந்த வேளையில் உச்சகாரகன் என்று சொல்லக்கூடிய கேதுவுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. 3 கிரக நிலைகள் ரூணரோக சத்ருஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பரிவிதமான வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது உச்சம் பெறுவதால் இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டு. தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக இதுவரை இல்லாத அளவிற்கு உயர் பதவிகள், ஊதிய உயர்வு போன்றவை நிறைவாக உச்சம் பெறக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை வித்யாகாரகரான புதன் தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறையும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமை என்பது பலப்படும். நெருங்கிய உறவினர்கள், நண்பர்களுக்கிடையே நல்ல சுமூகமான உறவு சிறப்பாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இதுவரை ஏற்பட்டு வந்த பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் உச்சம் பெறக்கூடிய புதனின் அமைப்பால் உண்டு. உணர்ச்சி வசப்படாமல் எவ்வளவு பெரிய சிக்கல் நிறைந்த காரியமாக இருந்தாலும் நுணுக்கமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் கிடைப்பதால் மிக பெரிய அளவில் சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் பதிவு செய்யலாம். ரூணரோக சத்ருஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் கடன் சார்ந்த தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். குறிப்பாக ஆரோக்கிய தொல்லைகள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பாக குறையுங்க. உடல்நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை மிக வலுவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. என்றால் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் கொடுப்பதால் இந்த வேளையில் உடல் நலம் மற்றும் கடன் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றத்தை வலுவாக சந்திக்கலாம். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மற்றவர்கள் உங்கள் மீது கொண்டுள்ள பகை உணர்ச்சியும் விலகும். எதிர்பார்ப்பதை விட ஒற்றுமையும் இனிதாக அதிகரிக்கும். உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாக சிந்தித்து நுணுக்கமாக பல முடிவுகளை எடுப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் விரைவாக கிடைக்கிறது மேசராசிக்காரர்களுக்கு. மேலும் இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக மேசராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.